என் பேர் ஷமிதா. நான் இங்கே குயின் மேரிஸ் காலேஜில் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தேன். எனக்கு இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா ஹெச்சிஎல்ல ஜாப் பிளேஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இப்போ நான் அங்கே கிராஜுவேட் ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா டைலராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்பாவோட அம்மாவும் அப்பாவும் கனெக்டில் இல்லை. ஸோ அப்பா எனக்கு ஃபினான்ஷியலாக கடைசியாக சப்போர்ட் பண்ணி ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. கடைசியாக என்னை பார்த்துக்கிட்டது ஃபுல்லாக அம்மா மட்டும்தான். அம்மா டைலரிங் பண்ணி அதுலேருந்து வர அமௌண்ட் வச்சு தான் என்னையும் என் தங்கச்சியும் படிக்க வச்சாங்க. ஐடி என்னோட பேஷன் ஃபீல்டு, என்னோட ஃபேவரட் ஃபீல்டு. நான் 11th 12th படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து தான் படித்தேன். ஸோ அப்போ உள்ளார வரும்போதே ஐடிக்குள்ளார வரணும், அந்த கிளாஸ் பில்டிங்குள்ளார நம்மளும் போய் ஒரு நாள் உட்காரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. நான் முதல்வன் ஸ்கீம் எனக்கு காலேஜில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்தே நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது. லைக் எப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு செம்முக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் நாங்கள் படித்தோம். அதில் ஃபஸ்ட் செம்முக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் பைத்தான், அதுக்கப்புறம் ஆரக்கல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செம்முக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் இருக்குது. இப்போ அந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சு லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் இயர் வரும்போது அதில் அந்த போர்ட்டல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது ஜாப்க்காக லுக்கிங் பண்ணுறீங்களா இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக பண்ணுறீங்களான்ட்டு. அதில் நம்ம யாரெல்லாம் அந்த ஜாப் லுக்கிங் ஆப்ஷன் போட்டிருந்தோமோ அவங்க எல்லாருக்கும் ஜாப் ரிலேட்டட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது, எங்கே போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதில் நான் லுக்கிங் ஃபார் ஜாப்னு தான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹெச்சிஎல்ல இன்டர்வியூ வராங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பிளேஸ்மெண்ட் மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹெச்சிஎல் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. இதே கோர்ஸை நான் வெளியே போய் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக 50,000+ ஒரு கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ அதை அஃபோர்ட் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எனக்கு அப்போது இல்லவும் இல்லை, என்னால் அப்போ பண்ணவும் முடியல. அது எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கற்றுக்கிட்டது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிஷியரியாக நான் பார்க்குறேன். லைக் வெளியே சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ எடுக்க போனாலே ஒரு 10,000+ ஒரு கம்பெனிக்கு போய் லுக்கிங் ஃபார்வர்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இது பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நாங்கள் இத்தனை ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஜாப்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆப்பர்ச்சுனிட்டி நான் முதல்வன் கொடுத்ததுக்கு என்னோடய சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கேன். இது நான் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம். காலேஜ் முடிச்சுட்டு யார் அம்மாட்டையோ, ஏன்னா 3 வருஷம் அவங்க எனக்காக ஸ்ட்ரகிள் பண்ணதே நான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். அப்போ ஒரு சின்ன வயசாக ஒரு அமௌண்ட் கேட்கணுனாலுமே எனக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குற மாதிரியே இருக்கும். எப்படி சொல்ல, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கொடுக்குறேன் மாதம் வீட்டில். அது என்னோட க்ரோத்தாக நான் பார்க்குறேன். நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். இப்போது என்னால் என் அம்மாவையும் என் தங்கச்சியும் பார்த்துக்க முடியும். என் அம்மாவோட சுமையை கொஞ்சம் குறைக்கிறேன், என் தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன் இப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் முதல்வன் டீமுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் என்னோட சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.